நம்ம அன்னபூர்ணி வந்துட்டு இப்போ பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து இப்ப போயிட்டு பாபு கிட்ட நான் என்னத்த சொல்லுவேன்? ஏன்னா பாபு வந்துட்டு என்ன நம்பி வந்து அவனோட தங்கச்சிய ஒப்படைச்சுட்டு போனான். இங்க உங்க கூட வந்து சேர்த்து வச்சு மல்லிய நல்லபடியா வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபு கிட்ட வந்து நான் சத்தியம் பண்ணி குடுத்திருந்தேன். இப்போ பாபு கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? உன் மல்லி வந்து உன்ன விட்டு போயிட்டாப்பா அப்படின்ற மாரி வந்து சொல்றதா? எப்படியாச்சும் வந்து மல்லிய காப்பாத்தி குடுங்க விஜய் தம்பி அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அன்னபூர்ணி இருந்துட்டு வெளிய ஹாஸ்பிட்டலுக்கு வெளிய வந்து நின்னுட்டு பயங்கரமா வந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அவங்களோட கதறல கேட்டு நம்ம விஜயே கண் கலங்குறது மட்டும் இல்லாம, "நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். மல்லிக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் வந்துராது." அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஆறுதல் சொன்னாலுமே கூட டாக்டர் வந்து சொல்ற விஷயத்த கேட்டு நம்ம விஜய்க்கே வந்து இன்னும் ஒரு 4 பேர் ஆறுதல் சொல்லணும் போல. அந்த அளவுக்கு வந்து கிரிட்டிக்கலா இருக்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல போட்டு உடைக்க ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் வந்து நம்ம அன்னபூர்ணி உயிரையே விட ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம மல்லிய அவங்களுக்கு பிடிக்கும். அதே மாரி வந்து அவங்க அண்ணனுக்கு என்ன பதில் சொல்றது, ஏது சொல்றது, மல்லிக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் வந்துரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவ்வளவும் கதறிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லிக்கு இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் டாக்டர் வந்துட்டு என்னாச்சு? என்ன அங்க வந்து கடிச்சிருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணும்போது, அவங்களோட உடம்புக்குள்ள வந்து விஷம் இருந்தது. இது எல்லாமே வந்து தெரிய வருது. அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு, இன்னும் 24 மணி நேரம் எதுவும் சொல்ல முடியாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்பவும் அவங்க கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கடிச்சது சாதாரண குளவி கிடையாது. ராஜ குளவி அப்படின்றதுனால கண்டிப்பா வந்து அதோட எஃபெக்ட் வந்து ரொம்பவே அதிகமா தான் இருக்கும். அதனால வந்து எல்லாத்தையுமே நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க என்ன பண்றீங்க? சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சுருங்க. மனச தேத்திக்கோங்க அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்கும்போது தான் வந்து அன்னபூர்ணி வந்து உழுந்து உழுந்து வந்து இப்போ கதறி அழுதுட்டு இருக்காங்க. கீழலாம் உழுந்து பெரண்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. அதே மாதிரி நம்ம விஜயும் ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி வந்து மல்லிய நம்ம தப்பா நெனச்சிருக்கோமே! மல்லிய வந்து இத்தன நாளா கொடும பண்ணியிருக்கோமே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, அவரும் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இப்படி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்க சமயத்துல அன்னபூர்ணிக்கு வந்து தெளிவா புரிய வைக்கிறாங்க. மல்லிக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. நீங்க கவலையே படாதீங்க. மல்லி மறுபடியும் வந்து நம்ம கூட வருவா. அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, நீங்க அவங்க அண்ணனுக்கு பண்ணி குடுத்த சத்தியம் வந்து வீண் போகாது. மல்லி மேல அதாவது மல்லிய வந்து நான் இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல வந்து நான் மல்லிய விட்டு இருக்க மாட்டேன். அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, 2 பேருமே ஒண்ணு சேருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இத கேட்கும்போது வந்து நம்ம அ இவங்க அன்னபூர்ணிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி மல்லிய வந்து கண் முழிச்சு இந்த மாரி தான் விஜய் ஏத்துக்கிட்டாரு. இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சந்தோஷமா வந்து நீ வாழலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டா, அவங்க அத வந்து கேட்டா இன்னும் வந்து சந்தோஷமாயிடும். கடைசியில வந்து நம்ம ர அதாவது அன்னபூர்ணி வந்துட்டு மல்லியோட காதுல போயிட்டு வந்து இந்த மாரி தான் விஜய் வந்து மாறிட்டாரு. உன்ன ஏத்துக்கிட்டாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவே சந்தோஷமான விஷயத்த சொல்லப் போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மல்லி வந்து டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்து நம்ம விஜய் கூட வந்து இப்போ ஒண்ணு சேரப் போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.